visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றி விவரிக்கும் ஒரு வலைதளமாகும், ஒரு வெப்சைட். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாட்டில் குளித்தலை பக்கத்தில் இருக்கிற கடம்பர் கோவில், இங்கே இருக்கிற ஸ்ரீ கடம்பவனேஸ்வரர் கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். இந்த இடம் வந்து அந்த நாட்களில் கடம்ப மரங்கள் நிறைஞ்ச ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது. அப்போ வந்து இங்கே கடம்பவனேஸ்வரர் ஆகிய சிவபெருமான் கண்வ மகரிஷிக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, திருமால், பிரம்மா, முருகன், சப்தமாதா மற்றும் அகஸ்திய முனிவர் இந்த ஸ்தலத்துல வந்து வழிபட்டிருக்கா. இங்க ஆரம்பத்துல ஒரு கோபுரம் காணப்படுறது. அந்த கோபுரத்தோட உச்சியில சோமஸ்கந்தர், கணபதி, முருகன் விக்கிரகங்கள் இருக்கு. அதை எடுத்து பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இருக்கு. அதுக்கு அப்புறம்தான் ராஜகோபுரம் வருது. ராஜகோபுரம் வடக்கு நோக்கிய ராஜகோபுரம், 5 அடுக்கு கொண்ட ராஜகோபுரம். கோவிலுக்குள்ள நுழையும் போது உயர்ந்த ஒரு துவஜஸ்தம்பம், அதாவது கொடிமரம் இருக்கு. அதுக்கடுத்து ஒரு நெய்வேத்திய பீடம், அதுக்கப்புறம் ஒரு நந்தி வாகனம் தெற்கு நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கு. மூலஸ்தானத்தோட வாசல்ல திண்டி முண்டி 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் காணப்படுறது. அதுக்கு அடுத்து ஒரு கணபதி மற்றும் முருகன் விக்கிரமும் இருக்கு. மூலஸ்தானத்துல ஸ்ரீ கடம்பவனேஸ்வரர் வடக்கு நோக்கி சிவலிங்க வடிவமா காணப்படுறார். இவர் சுயம்பு சிவலிங்கம். நம்ம பாரத நாட்டில் வடக்கு நோக்கி சுயம்பு சிவலிங்கமா சிவபெருமான் காணப்படுறது இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான். கோவிலோட உள் பிராகாரத்தில் தெற்கு நோக்கி ஒரு நடராஜர் சன்னதியும் மேற்கு நோக்கி ஒரு சனி பகவான் சன்னதியும் இருக்கு. இந்த சனீஸ்வரன் சன்னதி பக்கத்திலே நவக்கிரக சன்னதியும் வச்சிருக்கா. இதுல என்ன சிறப்புனா, இந்த நவக்கிரக சன்னதியோட மேல் பக்கத்துல நவக்கிரக சுப்பிரமணியர் விக்கிரகம் இருக்கு. அதே உள்பிராகாரத்துல வடக்கு நோக்கிய ஒரு பிள்ளையார், ஒரு சிவலிங்கம், ஜேஷ்டாதேவி, 4 மற்றும் 63 நாயன்மார்கள் விக்கிரகங்கள் இருக்கு. அதே உள்பிராகாரத்துல காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அனுக்கியை விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், வீரபத்ரர், நாகர், விநாயகர், பிருத்திவிலிங்கம், தேயுலிங்கம், வாயுலிங்கம், ஆகாசலிங்கம், ஜலலிங்கம், சோமஸ்கந்தர், கஜலட்சுமி, உற்சவமூர்த்தி விக்கிரகங்கள் இது எல்லாமே வந்து கிழக்கு நோக்கி இருக்கு. மூலவர் கோஷ்டத்தை சுத்தி பிரம்மா, சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், அருணகிரிநாதர் விக்கிரகங்கள் காணப்படுகின்றன. இங்க அம்பாளோட பேரு ஸ்ரீ முற்றிலா முலையம்மை. அம்பாளுக்கு இன்னொரு பேரும் உண்டு, ஸ்ரீ பாலகுஜாம்பாள். இங்க வந்து அம்பாள் சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கு. அம்பாள் நின்ற கோலத்துல காணப்படுறா. அம்பாள் சன்னதி வாசல்ல 2 துவாரபாலிகள் விக்கிரமும் இருக்கு. இங்க அம்பாள் சன்னதி பக்கத்திலே தெற்கு நோக்கிய ஒரு பள்ளி அறையும் சண்டிகேஸ்வரிக்கு ஒரு சன்னதியும் இருக்கு. கோவிலோட வெளிப்பிரகாரத்துல பைரவர் மற்றும் நாகர்கள் காணப்படுறா. அதே வெளிப்பிரகாரத்துல கோயிலுக்கு ஒரு மடப்பள்ளியும் இருக்கு. பெரிய அன்னதான கூடம் வச்சிருக்கா. அதே மாதிரி கோயிலோட வெளிப்பிரகாரத்துல கோயிலுக்கான வசந்த மண்டபம் கட்டியிருக்கா. இங்க ஸ்தல விருட்சம் கடம்ப மரமாகும். தீர்த்தம் வந்து காவேரி தீர்த்தம்னு சொல்லுவா. என்ன ஒரு முதுமொழி இருக்குன்னா, காலம்பர வந்து கடம்பவனேஸ்வரர் கோயிலையும், மத்தியானத்துக்குள்ள ஐயர் மலையில இருக்கிற ரத்னகிரீஸ்வரர் கோயிலையும், சாயந்தரமா திரியோங்கி மலையில இருக்கிற மரகாதலேஸ்வரர் கோயிலையும் வழிபடுறது காசிக்கு போறதுக்கு நிகரானது. இந்த கோவில்ல வடக்கு நோக்கிய சுயம்பு சிவலிங்கம் இருக்கிறதுனால இங்க வந்து வழிபட்டா அது காசிக்கு போறதுக்கு நிகரானதுன்னு சொன்னேன். அதனால இந்த கோயிலை தட்சிண காசின்னு சொல்றான். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.